தெரிஞ்சுப்பேன். இதுதான் நான் விஷயம் செய்றேனா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் உங்களுக்கும் தெரியும். நீங்களும் அத கொஞ்சம் பார்த்துக்கங்கன்றேன் நான். வேற எதுவுமே எனக்கு தேவ இல்ல. ஏன்னா அவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க பசங்க வந்து நெறைய பேர் அலெக்ஸ் இன்னைக்கு வந்து யார் யாரோ வந்து பேசுனாங்க. பேசிட்டு அந்த ஏரியால இருக்க ஒரு பையன வச்சு அங்க போய் மாவட்ட செயலாளர் போய் பார்த்து என்னென்ன நடந்தது? நியூஸ்லயே வராத பல விஷயங்கள் நமக்கு தெரிய வந்தது. நாளைக்கு இது கட்சி ரீதியா போவும். தலைவர் வரைக்கும் போவும். நாளைக்கு அவர் சைடுல இருந்து வரும். அவர் கைவிடுற ஆள்லாம் இல்ல. அப்படிலாம் கிடையாது. அவருக்கு வந்து எல்லாரும் சொல்றத தலையாட்டு போற அரசியல்வாதி மட்டும் நெனைச்சிராதீங்க. அவருக்குள்ள ஒரு மனுஷத்தன்மை இருக்குது. அவரு மத்தவங்க பேச்சு கேட்டா அனிதா வீட்டுக்கு போனாரு. மத்தவங்க பேச்சு கேட்டா ஜல்லிக்கட்டு இஷ்யூல கலந்துக்கிட்டாரு. மத்தவங்க பேச்சு கேட்டா இது அந்த பணமதிப்பிழப்புக்கு குரல் குடுத்தாரு. அவரோட மனசு நம்ம ஆட்களுக்கு இது சரியில்லன்னு பேசினாரா இல்லையா? நடிகரா இருக்கும்போது இதுக்கும் பேசுவார். அவர் பேசியிருக்காரு. மத்தம் வந்திருக்கு. நோக்கம்னா பல அரசியல் தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க. சாட்டை தூக்கி அடிச்சுக்கிறாங்க. எதுக்குன்னே தெரியாம. பணமரம் ஏறுறாங்க எதுக்குன்னே தெரியாம. அது மாதிரி அவரும் என்னென்னவோ பண்ணிட்டு போலாம்ல. நம்ம பேர் டைம் லைன்ல வரோம். நம்ம மட்டும் தான் தெரியும் அந்த கட்சியில. நான் அப்படி அவர் நினைக்கல. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன தீர்வு? எதன் மூலியமா குடுக்கலாம்? அதுதான் அவர் நினைக்கிற விஷயம். அத மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றேன். தயவு செஞ்சு அத ஃபோக்கஸ் பண்ணுங்க. பூமர் பேசிட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல அண்ணாவை பத்தி உங்களுக்கே தெரியும். அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாருன்னா கரெக்டா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி டீட்டெயில் கலெக்ட் பண்ணி டீட்டெயில்டா இருக்கும் அந்த அறிக்கை. ஆனா நீங்க அவர் என்ன டப்புன்னு எடுத்த எரிஞ்சோம்லாம் பேசிட மாட்டாரு. அவர் ஒரு தனியா ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் பண்ணுவாரு. ஆனா அதுக்குள்ள நீங்க களத்துல வரல இது வரலன்னு சொல்லிட்டு நான் வந்து மதியத்துல வந்து ஒரு 10 நியூஸ் சேனல் மாத்தி பார்த்திருப்பேன். ஜே நியூஸ்ல மட்டும்தான் ஒரு 2 நிமிஷம் அந்த நியூஸை பத்தி பேசினான். வேற எந்த நியூஸ் சேனலும் அந்த நியூஸ் பத்தி பேசல. அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம கொஞ்சம் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் கொஞ்சம் என்ன சொல்றது, நீங்க நம்ம இங்க உட்காந்துட்டு 2 நிமிஷத்துல வந்து போன்ல ட்விட் போட்டு போயிடலாம் பெட்ல படுத்துட்டு. அங்க போய் களத்துல அதை பத்தி ஏன்னா ஒரு வார்த்தை தப்பா சொன்னாலும் அது நாளைக்கு எப்படி வேணா பேக் ஃபயர் ஆகலாம். எனக்கு என்னன்னா இல்ல கண்ட இவனுங்க பேசுறது வந்துட்டு எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. விஜய் டிபி வச்சுன்னு விஜய் திட்டம் போதான் டென்ஷன் ஆகுது இவனுங்க. இவங்களுக்கு தெரியல. இது சில பேருக்கு அது ஆனந்தமா இருக்குது, ஜாலியா இருக்குது, மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்துனுக்குதுங்க. அவனுங்களாம் சொல்றதுன்னு புரியல. படுத்துட்டு அந்த இதை பேசிட்டு இருப்பானுங்க. முதல்ல இல்ல இப்போ திரும்பவும் சொல்றேன். அதாவது இது அரசியல், சினிமா இல்ல. இது எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருமே இங்க அபியூசர்னு சொல்றவனுங்க தான் வந்துட்டு அங்க விஜய் திட்டம் போது ஒரு இதுவா கூட கண்டுக்காம இருந்தவனுங்க. அது முதல்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல இப்போ இது எப்படின்னா, இங்க இருக்கிற அலெக்ஸுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்ப நான் வந்துட்டு அபியூசர் ஆகல. ஏன் இப்ப இங்க இருக்கிற எவனா இருந்தாலும் சரி, பூமர் போயிட்டு இங்க அச்சமான அவசியம் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, இவனுங்க தான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போவானுங்க, முட்டை கொடுக்குறானுங்க அபியூசருக்கு இதுன்னு. எல்லாம் எதுக்கு பண்றானுங்க எடுத்து பார்த்தாலே தெரியலாம். எல்லாம் விஜய்க்கு தான் பண்ணிருப்பானுங்க. ஆனா இங்க மட்டும் தான் வித்தியாசமாகுது. விஜய் திட்டவெல்லாம் அறிவாளிங்க, விஜய்க்கு டிஃபெண்ட் பண்ணீங்கன்னு அதான் எது போனாலும் வந்துட்டு கெட்டவனுங்க இல்ல முட்டை கொடுக்குறவனுங்க. எங்க கொண்டு போய் விடியோன்னு தெரியும். இது இன்னொன்னு அசிங்கமாகுது என்ன தெரியுமா ஆபீசரை, பக்கத்து கட்சி எல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கானுன்னு பாரு. முதல்ல இப்ப நீ என்ன பண்ணுவ, விஜய் படம் ஏதாவது சர்வீஸ்னா இல்ல விஜய் படம் நல்லா இருந்தா கூட பக்கத்துல தானே கம்பேர் பண்ற. சினிமால நீ கட்சியிலே பாரு, டிவியை கொண்டு போய் எடுங்க கூட கம்பேர் பண்ணி இல்ல டிவி ஏன் பண்றானுங்களே. இப்போ கேட்டா அவனுங்க ரோட்ல வரானுங்க, ரோட்ல இது பண்றானுங்க, ரோட்ல இது எதுக்கத்தாலும் மீடியால பேசுறானுங்க. விஜய் மீடியால பேசினா விஜயகாந்த் மாதிரி ட்ரை தான் பண்ணுவானுங்க. கூட அதுக்கு யூஸும் இல்லை. இப்ப விஜய் வந்துட்டு திடுப்புன்னு ஒரு வீடியோ எடுத்து போடணும், இது பண்ணணும், அந்த மாதிரி இது பண்ணா முடியாது. ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு தான் இது பண்ண முடியும். இப்ப ஸ்டார்டிங் எடுத்தவொடனே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா, தெரிவிச்சாச்சு புரியுதா. எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இதுக்கப்புறம் அதான் இவளே இப்போ கேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கட்சி சைட்ல இருந்து அந்த 6 போலீஸ் மேல வந்துட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? கூடதான் ஜூலை 4 வந்துட்டு அதான் மீட்டிங்கும் இருக்கு. அவர் கொடுத்ததை விட அவர் மட்டும் தான் கொடுத்திருக்காரு தமிழ் சினிமா. ஆமாமா, அதான் எடப்பாடி எதுவுமே பண்றது இல்ல. இது இவனுக்கு எதுவுமே தான் எல்லாம் தெரியும். தெரிஞ்சே இவனுக்கு என்னன்னா சொந்த இது திட்டும் போது ஒரு மாதிரி ஜாலியா இருக்குதுதான் நம்ம ஆளுங்கிட்ட. எனக்கு என்னன்னா அட்வைஸ் பண்றது கூட நான் ஏத்துப்பேன். ஏன் இப்ப எனக்கெல்லாம் வந்துட்டு இப்ப எனக்கு அட்வைஸ் பண்ணாலும் நான் காண்டாவேன், தெரியும் இதுதான். ஆனா இவனுக்கு எப்படிதான் விஜய்க்கு அட்வைஸ் பண்றானுன்னு தெரியல. அதாவது இப்ப இது எப்படி தெரியுமா, விஜய் இதெல்லாம் பாக்கல. ஏன்னா இது பைத்தியமாடா நீங்க சில பேர் கேக்குறேன். சில பேர் தான் பைத்தியம் மாதிரி இது பண்றது வந்துட்டு சுத்தமா அது ஒட்டவே இல்லை என்ன கேட்டேன்.
இல்ல இவனுங்க எல்லாம் எவனாவது இல்ல சொல்லிதான் ஒரு இல்ல இல்ல ஸ்டூடெண்ட் மீட்டு. ஒரு நிமிஷம் இல்ல இல்ல அதிமுகல ஏன் மாம்பழம் கட்சியில இருந்து அதிமுகல இருந்து சீமான் கட்சி வரைக்கும் அதான் நீங்க வந்துட்டு இது பண்ணணும், நீ வந்துட்டு அது பண்ணணும், இல்ல வந்துட்டு நீ இது வேற மாதிரி பண்ணணும், ஏன் நான் சொல்றத பண்ணு எவனாவது போட்டிருக்கானுங்களா? அவனுங்க இது எல்லாத்தையும் தாண்டி தப்பு நடக்கும், கட்சியில அவ்வளவு தப்பு நடக்கும். மொல்ல மாதிரிங்க அக்யூஸ்டுங்க இருக்கிற எல்லா கும்பலும் அங்கதான் இருப்பானுங்க. அப்படி இருந்தும் வந்துட்டு அங்க அமைதியா தான் இருப்பானுங்க. அமைதியா இவ்வளவு என் பரம்பரை நேற்று ஈஸ்வர் வந்தானே, விக்னேஸ்வரோட காலைல சொல்லி நேற்று ஈஸ்வர் வந்தானே, அவன் என்ன சொன்னான் பாஸ் என்ன சொன்னான்? சாகர வரைக்கும் நான் ஐடிஎம்கேல தான் இருப்பேன், நான் செத்தா கூட அவன் என்ன கேட்டா அந்த விஷயத்துல அது எவ்வளவு பரவாயில்ல. சத்தியமா சொல்றான் அந்த விஷயத்துல. அந்த அதான் ஈஸ்வர் ஜோக்கர் இல்ல, ஈஸ்வர் ஜோக்கர் பேசவும் தெரியாது இனிமே. முதல்ல இல்ல 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 முதல்ல விசுவாசம் தான் மேட்ரு கட்சியை பொறுத்த வரைக்கும். அப்புறம் தான் நீ இருக்கிறதான் இருக்கிற ஞானி தான் புளித்தீங்க. கட்சி கூட எல்லாம் அண்ணனுக்கு இருந்தா போதுண்டா. ஏன்னா ஏன்னா உங்களுக்கு தெரியாத போதாடா அவருக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதாடா அவருக்கு தெரியாம இருக்க போது. திரும்பவும் சொல்றேன், கோடிக்கணக்கான மேல ஒருத்தர் ரசிக்கிற கும்பலை வச்சுக்கிட்டு இங்க தமாத்தோட ட்விட்டர்ல வந்துட்டு உகான் ஐடியா தான் ஏதாவது ஐடியா கிரியேட் பண்ணி ட்வீட் போட்டிருந்தா எதுவும் மாற போறது இல்லை. முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது எப்படி தெரியுமா, இது எல்லாருக்கும் தெரியும். நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்க இவனுங்க ஏதாவது மாறணும் அதுக்குதான் ட்வீட் போடுறான்னு ஒரு எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் தெரியும். இது அவனுக்கு போடுறது மேட்டர் என்ன தெரியுமா? இல்ல இல்ல அவன் ஞானின்னு காட்டியிருந்தான் விஜய் போட்டு அடிக்கிறானுங்க. சொல்லு என்னடா ட்விட்டர்ல புலம்புறவங்க எல்லாம் ஒரே வார்த்தை தான் சொல்றான், அவர் அக்கா இருந்தா நீ அக்கா போய் ஒர்க் பண்ணு. வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அந்த பூத் கமிட்டி இவங்க இருக்காங்கல்ல, ஓகேவா, அவங்க வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவை ரீச் பண்ணி அந்த குறை கேட்கறதுல இருந்து அந்த ஏரியால இருக்கிற பிரச்சனையை சரி பண்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க இறங்கி ஒர்க் பண்ணிட்டு தான். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உனக்குன்னா இந்த கூட வந்து என்ன பார்த்தீங்கன்னா நானும் விஜய் ஃபேன் தாங்கன்னு சொல்லிட்டு தளபதியை குறை சொல்லிக்கிட்டு இது கட்சியை குறை சொல்லிட்டு சொல்றாங்க பத்தியா. அவங்களுக்கு உண்மையாலுமே அக்கறை இருந்துச்சா ஆஃப்லைன்ல இறங்கி ஒர்க் பண்ண சொல்லு. தாண்டி எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன பிறவின்னு தெரியல. இவனுங்க மாடி வீட்டுல இருந்து அது என்னது கண்ணாடி மாடியில இருந்து கல்லேறியார் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வாட்டி. இவனை ஆளுங்கட்சி கேட்டதோ சொந்த கட்சி கேட்டதோ அதிகம். என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படி இவன் நியூட்ரலு, நான் வந்து விஜய் ஃபேன்லாம் கிடையாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாருன்னு சொல்லிட்டா அது ஓப்பனா சொல்லிட்டு போடுது. ஆனா ஃபேனுன்னு சொல்லிக்கிட்டே இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு எப்படி சொல்றது, இவனுக்கு காலங்காலமா இருந்தான்லான்னு பார்த்தா இவனும் கிடையாது. இவன்லாம் யார் யார் தெரியும். சில நிறைய பேர் கிரிக்கெட் ஃபேனாவும் வந்திருப்பானுங்க. அப்படியே வந்து விஜய் அதான் இல்ல ப்ரோ, அதான் நானும் சொன்னேன். இப்ப மேட்டர் என்னன்னா, முதல்ல இன்னொருத்தருக்காக நம்ம பள்ளி ஏத்துன்னு இவ்வளவு கண்ட நாய்கிட்ட போய் நடுராத்திரி வரைக்கும் அப்பெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் விக்னேஷ் ப்ரோ இதெல்லாம் கண்ட நாய்கிட்ட நடுராத்திரி வரைக்கும் சண்டை போட்டா பீஸ்ட் படம் யாருக்கும் பிடிக்கல. ஆனா அந்த படம் எனக்கு பிடிக்கும் தான் சொல்லுவேன். புரியுது? அந்த மாதிரிதான் இது. இவனுங்க ஏன்னா அந்த ஒரு சின்ன விசுவாசம் கூட கட்சியில் இல்லை. இவனுங்க கேட்டாதான் இவனுங்க விஜய் திட்டுறானுங்க ப்ரோ. எனக்கு அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு. புரியுதா? டிஃபெண்ட் இப்ப ஏன் சில பேர் வந்துட்டு இது பண்ணிருக்கலாம், இது பண்ணலாம், அது நல்ல விஷயம் தான். புரியுதா? அது இனிமே ஓகே. இனிமே இல்ல ப்ரோ, அதாவது ஒரு ஒப்பீனியன் சொல்றதோ இல்ல வந்துட்டு ஐடியா கொடுக்கறதோ அது தப்பே கிடையாது. ஏன் குழந்தை கொடுக்குற ஐடியா கூட விஜய் கேட்பாருன்ற மாதிரி ஒரு நல்ல மனசு தான் இருக்கு. இந்த புலித்தின்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? எப்படின்னா, நான் சொல்றேன் நீ செய்ய, அதான் இந்த ராயன்பத்துல இருந்துருமா, நான் சொல்றேன் நீ செய்ய, இல்ல வந்துட்டு அதான் அசிங்கமா ட்வீட் போடுறது. இது எப்படின்னா இல்ல என்ன கேட்டா ஒண்ணு சொல்றேன், இதுக்கு உனக்கு இம்ப்ரெஷன் வரும். 4 பேர் வந்துட்டு சில பேர் சிரிப்பா கமெண்ட் பண்ணுவான். ஏன்னா இது இன்ஸ்டாகிராம் காலம். புரியுதா? எனக்கும் நல்லா தெரியும். நானும் 2001 பிறந்தவன் தான். புரியுதா? நான் ஒண்ணுதான் என்னது ரொம்ப இந்த இது காலம் இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஏன் இப்படி இருக்குன்னா, இவனுங்க வந்துட்டு இதான் ஒண்ணும் இல்லை ப்ரோ, ஒரு மாதிரி இருக்கானுங்க. நான் பண்றதான் ரைட்டு, அதாவது எரிமலையே வந்தாலும் ஒருத்தன் எதிர்த்து நிப்பான்ற மாதிரி. முதல்ல எதிர்க்க இருக்கிறவனை எதிர்த்து நிக்க வக்கு இருக்குதா? இங்க கேக்குறவங்க கிட்ட எல்லாருக்கும் கேக்குறேன். அசிங்கமா விஜய் திட்டுறானுங்களே, முதல்ல இப்ப நான் சொல்லிட்டா, இப்ப எங்களால வந்துட்டு அசிங்கமா திட்ட முடியுதுன்னு திட்டோம். இவ்வளவு அசிங்கமா திட்டமான வக்கு இருக்கிறவன் போயிட்டு நீ டிஎம்கே திட்டேன் பயங்கரது இல்ல. நான் எனக்கு ஒரே ஒன்று தான் கேக்குறேன், அசிங்கமா ஏன் விஜய் அசிங்கமா திட்டுறவனுங்க நீ போய் டிஎம்கே திட்டு. இப்ப இருக்கிற பதவியில இருக்கிறவன் டேக் பண்ணு, போய் முடியாதுல்ல. ஸ்டேஷன்ல கொண்டு போய் வைப்பானுங்க. அங்க இல்லாத தைரியம் இங்கன்னு இருக்குது இவனுங்களுக்கு. இல்ல அவனுங்க திட்டுறதோட விடு, நியூஸ் சேனல் நீங்க காலையில நியூஸ் சேனல் பாத்துட்டு இருக்கீங்களா, ஒருத்தன் கூட கவர் பண்ணல, நியூஸ் சேனல் டேக் பண்ணி திட்டுங்கடா, ஏன்டா கவர் பண்ண மாட்டேறீங்கன்னு. இல்ல நியூஸ் சேனல் கூட அதெல்லாம் அவனுங்க சைடு காசு கொடுத்து வியாபாரம் பார்த்து நான் தெரிஞ்ச கதை. அது புது மேட்டர்ல தெரிஞ்ச கதை தான். ஏன்னா 10-15 நியூஸ் சேனல் இருக்கு தமிழ்ல,
அவள ஜே நியூஸ்ல மட்டும் 2 நியூஸ் போடுறா, 2 நிமிஷம் போடுறா, மத்த எவனுமே கவர் பண்ண மாட்டேறான். ஆனா அவனை திட்டுங்க ஃபர்ஸ்ட். இல்ல ஆபீசர் இல்ல பாஸ், ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், அதாவது ஞாயிற்றுக்கிழமைனா ஜாலியா இருக்கும், ஃபன் பண்ணுவோம், ஏன் எந்த ஃபன் ஃபைட்டும் தேவையில்லை, ஒரு மாதிரி ஜாலி மூடா இருப்போம், புரியுதா? வந்தே நம்ம பேச இல்ல அந்த அலெக்ஸ், அந்த இன்னைக்கு பேசுற டோனே சூப்பரா இருக்கும். இப்ப இல்ல பாத்தியா, அலெக்ஸ், எனக்கு அதான் இன்னைக்கு நம்ம கட்சிக்காரன் ட்வீட்டை பார்த்தே நம்மளுக்கு காண்டாகுது. கட்சிக்காரன் கூட சொல்ல இல்ல இன்னைக்கு முடியாது, எனக்கு இவனுங்க வந்துட்டு எங்க எனக்கு தெருவில் தான் இருக்காங்க தெரியல. சொல்லுங்க. எனக்கு எனக்கு இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து ஒரு சரியில்லை. ஏன்னா ரொம்ப நாளா ஒரு சொரிநாய் வந்து கட்டி வச்சிருந்தாங்க வீட்டுக்குள்ள. அதை அவுத்துட்டு வந்துட்டு 6 மணி நேரமா வள்ளு வள்ளுன்னு கத்திக்கிட்டு இருக்கு. ரிக்வஸ்ட் அதுக்கு என்ன தேவைன்னு தெரியல. சரியா? சொல்லுங்க. அது இல்ல அலெக்ஸ், நான் உனக்கு ஒரு டிஎம் பண்ணிருக்கேன் பாரு, இது கொஞ்சம் பாரு. சில ஐடியில பாத்துருக்கேன், அது வாயிலே சொல்ல முடியாத வார்த்தையெல்லாம் சில பேர் போட்டு நான் பார்த்தேன். எனக்கு அதான் புரியல, உன் நோக்கம் என்னவா இருக்கும்? நீ வேறு கட்சியில வந்துதான் நீ வந்து ஐடி ஓபன் பண்ணிருக்க, எனக்கு தெரியுது. வந்து அந்த வார்த்தை உனக்கு எங்கிருந்து கிடைக்குது, நீ எப்படி அந்த வார்த்தையை யூஸ் பண்றன்னு ஒன்றும் புரியுது. அந்த வார்த்தையை சொல்லவே முடியாது என்னால. அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பான ஒரு விஷயம். ஒரு நிமிஷம் நீ இல்ல, நேசிச்ச ஒரு உண்மையில நிமிஷம் இல்ல, மேல ஒண்ணு அனுப்புறேன். இது வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கல. நாங்க வாட்ஸ்அப் கால்ல பேசியிருந்தோம், விக்னேஷ் ப்ரோ வந்துட்டு இதான் இது வந்துட்டு ஃபேக் இதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ப்ரூஃப் இதுன்னு அனுப்பிச்சாரு. அப்பதான் பார்த்தேன். அதாவது இல்ல பாஸ், இது எந்த அளவுக்கு அக்யூரேட்னா, டக்குன்னு பார்க்கும்போது நானே வந்துட்டு உண்மைன்ற மாதிரி எல்லாருமே ஏன் கூட இன்னொருத்தவன் தான், ஹரிலியோ கூட வாட்ஸ்அப் கால்ல இருந்தான், நாங்கெல்லாம் கான்வர்சேஷன்ல இருக்கிறோம். நான் கூட ஃபேக்குன்றேன். டேய் இல்ல, கண்டிப்பா ஏதோ ஒரு கோலா இருக்குது, ஒன்னே உனக்கு காசு கொடுத்து பண்ணிருக்கணும், இல்ல வந்துட்டு கிரீன் மேட் இது மாதிரி இவருக்கு விக்னேஷ் ப்ரோ தான் முதல்ல கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சேன்னா அந்த பொண்ணு சொல்லு. இல்ல எனக்கு கண்டுபிடிச்சேன் அதெல்லாம் விட, எனக்கு அந்த சைட்ல அந்த பொண்ணு போது பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுவா இருந்துச்சு, அந்த கிரீன் மேட் போட்டு ஒரு மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த இமேஜ் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்கிரீன்ஷாட் இருப்பீங்களா? அதாவது அவனுங்க யாரு திமுக காரங்க, அவனுங்க வந்து பொண்ணுல வச்சு கட்சி ஃபங்க்ஷன்ல வந்து ஆட விடுறானுங்க. அத நம்ம கேள்வி கேட்டா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல ரெக்கார்ட் டான்ஸ் ஆடின பொண்ணு அதை கட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம மேடன்ற மாதிரி அவனு மார்க்கிங் பண்ணி போடுறானுங்க. எந்த அளவுக்கு இறங்கிட்டானுங்க பத்தியா? சரி. ஆனா அலெக்ஸ், ஈனப்பிறவி இல்ல 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 இப்ப பாஸ் இல்ல இல்ல ஒரே நிமிஷம், ஈனப்பிறவி இந்த வீடியோ கேக்குதா? இப்பெல்லாம் ஒருத்தவங்க மேல வந்து பழி சொல்லணுமா? இப்பெல்லாம் ஒருத்தவங்க மேல வந்து இது பண்ணணுமா? கேக்குதா? இல்ல எந்த நிர்வாகியாச்சும் பாத்தீங்கன்னா தாவேக்கு நிர்வாகி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடனம் இது பண்றதோ, ஒரு தேவையில்லாத பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இது பண்றதோ, அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது, டிஜே அந்த மாதிரி கூட தப்பா நினைப்பானுங்க. ஆனா அப்படி இருந்தும் ஏன் இதை போடுறேன்னா, இவனுங்க வந்துட்டு இதை எடுத்துன்னு போய் ஃபேஸ்புக்ல போடுவான், இன்ஸ்டாகிராம்ல போடுவான், நியூஸ் சேனல்ல கூட நியூஸ் 24ல போடுவான். ஏன்னா அவன் தான் முள்ளு முட்டை, புரியுதா? ஏன்னா மத்த சேனல்ல கூட விட்டுருவானுங்க. அவன் வந்துட்டு அந்த கபில முட்டடிக்குது அந்த மாதிரி இது வந்துட்டு ட்ரெண்ட் ஆகின பைத்தியக்காரன், அதனாலதான் வந்துட்டு இது குவாட் பண்ணுது. நான் கூட அதை நம்மளோட விட்டுறலாம் தான் பார்த்தேன். ஆனா இது சரியான வைரஸ், அக்யூரேட்டா எடிட் பண்ணிருக்கானுடா, பக்காவா. சத்தியமா நம்ம ரொம்ப ஒரு வீக் பாயிண்ட் இது வந்து ஒத்துக்கிட்டாகணும். நீ வந்து என்னதான் வந்து நம்ம இந்த ஆடியன்ஸ், இந்த ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இந்த கவர் பண்ற ஆடியன்ஸ், இந்த யூஸ் பண்ற ஆடியன்ஸ் வந்து நம்ம கிட்ட அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி மட்டும் கொடுக்க முடியாது. சேம் ட்ரெஸ் சேம் பாட்டு சேம் இது. நீங்க எடிட் பார்க்கும்போது எப்படிதான் இருக்கு, இந்த ரஜினி முருகன் சொல்லுவோம் பாத்தியா, ஆனா நல்லா டிசைன் பண்ணிருக்கப்பா, பிரமாதமா பண்ணிருக்கான் போல அந்த மாதிரிக்கு. இல்ல எவ்வளவு கஷ்டப்பட்ட உழைக்கிறானுங்க தான். ஆனா அதான் சொல்றேன், இது காலம் மாறி போச்சு, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா விக்னேஷ் ப்ரோ இப்ப புரியுதா? விஜயகாந்த் என்னென்ன பண்ணிருப்பானுங்க இப்ப புரியுதா? மண்டே மீம்ஸ், இந்த மீம்ஸ், அந்த ட்ரால் இது, அப்ப யாரும் யூஸ் கூட பண்ண மாட்டாங்க. விஜயகாந்துக்கு ஆன்லைன்ல ஃபேன்ஸும் இல்ல. அதான் அந்த மனுஷனுக்கு ரெஸ்பெக்ட் தான் ப்ரோ. அந்த ஆளு அவ்வளவு நல்லது பண்ணி இவனுங்க வந்துட்டுதான் எதிர்கட்சியே இருந்துட்டு போனாரு. இல்ல அலெக்ஸ், இப்ப இருக்கிற டெக்னாலஜில இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கறது கூட தெரியாம இல்ல எனக்கு ஹைலைட் என்னன்னா, இல்ல ஒரு நிமிஷம், அவ்வளவு ட்ரால் பண்ண விஜயகாந்தே வந்துட்டு ஜெயலலிதா ஆளுங்கட்சியா இருந்து விஜயகாந்த் எதிர்கட்சியா இருந்து 3வது இடத்துலயே திமுக தள்ளினாங்க, புரியுதா? விஜயகாந்த் இருக்கிற அந்த ஒரு இதோடு சேர்த்து. அதான் இப்ப நாளைக்கே அதான் தளபதி விஜயகாந்த் ட்ரால் மீட்டர்ல ஆன பிறகும் அது விஜயகாந்துக்கு நடக்கும் போது
நம்மளாம் அப்படி ஆகல. நம்மளுக்கு நிறைய தான் சப்போர்ட்டும் இருக்குது, நிறைய இதுவும் பண்றாங்க, எல்லாத்தையும் ஈஸியா கண்டுபிடிச்சு போட்டுறாங்க. இல்ல நீ பாரு, முன்ன இது வேற ப்ரோ, இப்ப ரிசல்ட் எல்லாம் தெரியும். எக்ஸ்போஸ் ஆக்கிடலாம் எது வேணாலும். ம் ம் எவன் என்ன பண்றான் நம்ம எக்ஸ்போஸ் ஆக்கிடலாம் ஈஸியா. இதுதான். இல்ல ஆனா இந்த இப்பெல்லாம் கிரெடிட் சாதாரண சொல்லு முன்ன நம்ம ஈஸியா சாதாரண ஏமாந்துரும். விக்னேஷ் ப்ரோ பப்ளிக்குக்கே பேசுறாரு. தெரியும் எது உண்மை எது பொய் எல்லாமே தெரியும். இவங்க வந்து அதை இன்னும் தெரியாம இருக்கானுங்க. இதெல்லாம் இப்படி தப்பான பேசினா எல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து சினிமால இருந்து வந்தனால அத எப்படியாவது அவரை பிராண்டிங் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க இந்த கூட்டம். ஆனா நம்ம சைட்ல இப்படி கொஞ்சம் பேசுறாங்கன்னு தான் கொஞ்சம் பயங்கர வருத்தமா இருக்கு. டென்ஷன் ஆகுது ஒரு பக்கம். இன்னமும் நம்மள வந்து அந்த 2015-16 மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. எடிட் பண்ணா இவனுக்கு நம்பிடுவாங்க. அதெல்லாம் நடக்காத காரியம் இல்லப்பா. ஆனா பின்னாடி அவனுங்களாவது நிக்கிற இல்ல உதயநிதி கிட்ட வேணா இல்ல சொல்லலாம், இவங்க என்கிட்ட நம்பிட்டு இருக்க முடியாது. இல்ல, அவனுங்களாவது விஜய் பொடிகலன்னு பண்றானுங்க. இங்க விஜய் இப்பதான் விஜய் டிபி வச்சுன்னு பண்ணுதுங்க பைத்தியக்காரன். இப்ப மத்த கட்சிக்காரங்க மாதிரி ப்ரோ எதனால இப்போ சாதாரணமா டக்குன்னு திடீர்னு இறங்கி நம்ம ஆளுங்க நம்ம குள்ள சரண நடக்குது. நம்ம ஆளுங்களே இப்படி பண்றானுங்க ட்விட்டர்ல. அது அவங்கள தான் ப்ரோ கேட்கணும். ப்ரோப்பா நீ என்ன கொரு ப்ரோ, என்ன பண்றீங்க? என்ன ப்ரோ திடீர்னு பாலிடிக்ஸ் பார்க்க இறங்கிட்டீங்க? பாலிடிக்ஸ் எல்லாம் பேசுறதுதான். அதாவது நடக்கிற பிரச்சனை பேசிட்டு போனா பிரச்சனை இல்லை. சொந்த கட்சியிலே போட்டாச்சுன்னு ப்ரெஷர் பண்ணீங்கன்னா தான் கொஞ்சம் சீரியஸா இன்னும் கொஞ்சம் எடுத்துன்னு போயிடுது. ஒன்னும் இல்ல ப்ரோ, நான் அதான் கிளை குரு ப்ரோ, நான் தான் கேட்கறேன். விஜய் டிபி வச்சு அசிங்கமா திட்டுறவன், நீ பதவியில இருக்கிறவன் திமுக காரணம் சரியா நம்மள இந்த டேக் பண்ணி அசிங்கமா கேள ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சு அடிப்பானுங்க. அங்க இருக்கிற பயம் ஏன் இங்க இருக்க மாட்டுது? இங்க பயம் இருக்க தேவையில்ல. முதல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை நாயங்கிட்ட. சில பேர் நாயகன் சொல்றேன்னா சில பேர் சொல்றேன், எவன் விஜய் தட்டுறான்னு அவனை சொல்றான். அந்த நாயங்களுக்கு வரைக்கும் நீங்க எவ்வளவு வேணா ஓப்பனா திட்டுங்க அவனுங்கள. இல்லடா, நம்ம இது பண்ணணும் அவசியம் இல்ல. இல்ல அதெல்லாம் வேணாம். அதான் திட்டக்கூடாது, அதனாலதான் இது சொல்றேன். ஆனா இல்ல அவனுங்க இல்ல அவனுங்க வேணா தளபதி பேச்ச மதிக்காம இருக்கலாம். நம்மள கண்ணியமா பேச சொல்லிக்காரு. ஓகேவா? ஒன்னு சொல்றேன், இங்க தளபதி வந்துட்டு நீ வேற ஆக்டர் மாதிரி இருந்தாலும் இங்க வந்துட்டு ஸ்பேஸ் எப்படின்னு வந்திருக்கும் தெரியும். அவரு சினிமால இருக்கும்போதே நம்மள வந்துட்டு டீசெண்டா தான் வச்சிருந்தாரு, புரியுது? டீசெண்டா தான் பார்த்துருந்தாரு. அதை தாண்டி நம்ம தான் ஃபேன் ஃபைட் பண்ணின்னு ஓவரா பண்ணியிருந்தோம். ஆனா கட்சின்றது வேற. எதுவா இருந்தாலும் அதான் இப்ப விஜய் ஃபேன் வராது, தாவகாரம் பேசிட்டான், தாவகாரம் இது பண்ணிட்டான் தான் வரும். ஏன் இவனுக்கு கொடுக்குற கண்டென்ட் வந்துட்டு டிவிக்கு ஏன் தான் வரும், புரியுதா? டிஎம்கே காரன் பார்த்து சிரிப்பானுங்க, புரியுதா? என்னது இது அவனும் கட்சிக்காரன் அச்சின் சார், அவனும் கட்சிக்காரன் விஜய் போட்டுருக்கான். இதுல நம்ம எதுக்கு அடிக்கணும்? மூட்டி விட்டு குளிர்காய வரான். நமக்குள்ளேயும் வந்துட்டு நமக்குள்ளேயும் சில காண்டு பூச்சதெல்லாம் இருக்குதான் செய்யுது. திரும்பவும் சொல்றேன், வராத தற்கொலைங்க எல்லாம் நம்மள பார்த்து கேள்வி கேட்டுட்டு இப்ப என்னடா தெரியும். இதுல ஒரு நிமிஷம், நான் இதை 40 தடவை சொல்லிட்டேன், 50 தடவை கூட சொல்லுவேன். விஜய் டிபி வச்சுனது யாரா இருந்தாலும் சரி, இது வந்துட்டு நானா இருந்தாலும் சரி, விக்னேஷ் இருந்தாலும் சரி, ஹரிஷ் இருந்தாலும் சரி, ஏன் இருக்கிற எத்தனை வருஷம் யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அந்த போஸ்டிங் பதவியில இருந்தாலும் சரி, ஏன் அடிமட்டத்துல 40 ஃபாலோவர் இருந்தாலும் சரி, எவன் விஜய் திட்டுறானோ அவன் விஜய் கட்சிக்காரன் கிடையாது, விஜய் ஃபேனும் கிடையாது. முதல்ல சொல்றேன், திரும்பவும் சொல்றேன். ஏன்னா பிடிச்சவன் திட்ட மாட்டான். அவன் பக்கத்து கட்சியில போய் பாரு, அவ்வளவு மொளை மாதிரித்தனம் மட்டும் முட்டு குத்தன இருக்கானுங்க. இங்க வந்துட்டு நான் தப்பே நடக்கிறதுல ஒரு தப்பு கூட பண்றது இல்ல. நீ முட்டும் கொடுக்க வேணாம், மூடிக்கிட்டு இருந்தாலே போதும், புரியுதா? இல்ல மிச்ச கட்சிக்காரங்க மாதிரி ஈஸியா இறங்கி ரோட்ல நடக்கவும் முடியாது. அவர் என்ன வந்துட்டா என்ன வந்து 10 பேர் வருவாங்களா 20 பேர் வருவாங்களா? அததான் ப்ரோ சொல்றேன். முதல்ல இல்ல இப்ப இல்ல ஒப்பீனியன் யாரும் வைக்க கூடாதுன்னு இல்ல, யார் வேணா ஒப்பீனியன் வைக்கலாம். தளபதி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லலாம், புரியுதா? சொல்றதுக்கு ஒரு டோன் இருக்குது, புரியுதா? ரிக்வெஸ்ட் பண்றது வேற, இஷ்டத்துக்கு அதான் அசிங்கமா திட்டுறது. இல்ல முதல்ல இல்ல ஒரு நிமிஷம், எதுக்கு வந்தேன்னு கேக்குறதுக்கு இவனுக்கு என்ன முதல்ல உனக்கு என்ன இது இருக்குது? 120 ரூபா டிக்கெட் போட்டு பாத்துறா நீ கேப்பியா? இல்ல லியோ 2 நடிக்க போவேன் அப்படின்னு சொல்றாங்க.
பாதி எனக்கு அதெல்லாம் சரியான சார் கடுப்பாயிருச்சு. சார் லோகேஷே அது அவர் வேற பாதையில போயிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனோட இமேஜினேஷனை தான் சொன்னான். ஏன்னா லியோட்ட கூட மாஸ்டர் 2 பண்ணுவேன் அவன் 1000 சொல்லலாம். ஏன் அட்லி கூட தான் சொன்னான் முன்னாடி. ஏன் இப்போ கோட்டு ஓஜி வரும்னு சொல்லிட்டு ப்ரோ அதான் இவன் முதல்ல கூட தான் சொல்லியிருந்தான். விக்ரம் 2 எடுக்க சொல்லுங்க. இவளை ஏன்டா தெரியல தெரிய 2 வரும்னு அப்ப சொன்னான். ஏன் அந்த டைம் இருந்தவங்களுக்கு தெரியும். தெரிய 2 மெர்சல் 2 எத்தனையோ அட்லி மெர்சல் சொன்னான். 2 கூட வந்துச்சு. இல்ல இதெல்லாம் விடு, ஸ்கிரிப்ட் செலக்ஷன் வரைக்கும் போச்சு. துப்பாக்கி 2 எதுக்கு விஜய் வேணான்னு சொன்னாருன்னு தெரியும். நம்ம ஆளுக்கு இந்த 2 கலாச்சாரம் இல்ல அவ்வளவு அலெக்ஸ், புரியாது. ஒரு நிமிஷம் அலெக்ஸ். இப்போ நாளைக்கு அண்ணா வந்து இறங்கி ரோட்ல வந்து ஒரு ப்ரொட்டஸ்டோ ஏதோ பண்றாருன்னா அது ஒரு சின்ன பிரச்சனை வந்திருந்தாரோ எப்படிடா இவரை வந்து கார்னர் பண்ணி அவதூறு பரப்பலான்னு தான் நினைப்பாங்க. அதுக்கு பர்மிஷனும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நம்ம அவாய்டும் பண்ண முடியாது. இது நம்ம கட்சிக்காரன் இல்ல கூட வேற ஒரு கட்சிக்காரன் கூட என்ன வேணாலும் பண்றதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. அதெல்லாம் சாதாரணமா அவர் ஒண்ணு சும்மா வந்து ஸ்டாலின் நடக்கிற மாதிரி 10 பேர் பார்ப்பாங்களா இல்ல 20 பேர் பார்ப்பாங்களா? அதெல்லாம் வந்து அவர் இறங்கி வந்தா பல கூட்டம் வரும். அதோட இதுதான் எக்ஸாம்பிள் தான் கோயம்புத்தூர் சரி மதுரை சரி, அவர் எங்க போனாலும் சரி. சும்மா நினைக்கும் போதெல்லாம் அவர் இறங்கி வர முடியாது. அறிக்கை மூலியமா தான் அறிக்கையை விடுறாரு. அதுதான் மெயின் அதுதான் இருக்கணும். எதுவுமே பண்ணலையா அப்ப ஒரு கொஸ்டின் கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு, எல்லாமே இருக்கு. சும்மா அவர் வரல அப்ப வந்துட்டா எங்க போய் வச்சுப்பாங்க மூஞ்சி எல்லாம். நாளைக்கே அவர் போய் அந்த திரும்பவும் வீட்டுல இல்ல போய் ஒரு நிமிஷம் இல்ல சந்திக்கிறாரு. இல்ல ஒரு நிமிஷம் திரும்பவும் சொல்றேன். இங்க நடக்கிறது வந்துட்டு எப்படின்னா ஜாலிக்கு வந்துட்டு இப்போ ஒரு சைடு வந்துட்டு விஜய் போட்டு ஏதாவது பிளேம் பண்ணிக்கின்னு திட்டின்னு இதெல்லாம் போயிட்டு இருப்பானுங்க. இப்போ வந்துட்டு உனக்கு இதுவா தெரியும். நாளைக்கு இதுவே ஹேபிட்டா நாளைக்கு பழகும் போது இது சுடுகாடு மாதிரி இருக்கும். புரியுதா டொட்ரு? அதாவது நீ தப்பே பண்ணாம விஜய் வந்துட்டு இவ்வளவு டவுன் பண்ணி உனக்கு தெரிஞ்சதான் விஜய் டிபி வச்சுக்கின்னு. புரியுதா? இவளையா ஒரு 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 மூதேவி பார்த்தேன். ஏன் மூதேவின்றனா அது யாதான் விஜய் ஃபேன் தான். விஜய் ஃபேன் இதான் கட்சி இது பண்ண இதான் லாக்கி இல்லைன்ற மாதிரி இது வந்துட்டு போட்டிருந்தானு. இது வந்துட்டு போட்டிருந்தானுங்க. முதல்ல சம்பளம் கொடுத்த ப்ரொடியூசர் நீ இல்லை. இவ்வளவு சொத்தை விட்டுட்டு வந்தது அதான் ஆளுன்னு இதுவும் இல்லை. இவ்வளவு கட்சிக்காக என்ன கேட்டா நான் அதான் சொல்லுவேன். ஆன்லைன்ல எவ்வளவு நீ மாறாச்சாலும் சரி, எவ்வளவு இது பண்ணாலும் சரி, 24 மணி நேரம் இப்ப எல்லாரையும் சொல்றேன், எல்லா யூடியூப் டீமும் சரி, நம்ம பண்றத ஒருத்தன் பேனர் கட்டவும் பண்ற அந்த உழைப்பு கூட இருக்காது. இதான் உண்மை. நம்மளுக்கு மென்டல் ப்ரெஷர் அதிகமா வரும். மென்டல் ப்ரெஷர் தான் இருக்குமே தவிர அங்க ஆஃப்லைன்ல ஒருத்தன் பேனர் கட்டுற உழைப்பு கூட இங்க இல்லை. இதான் உண்மை. இதை நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். இவர் இதையா நான் திரும்ப மென்ஷன் பண்றேன்னா, சில பேருக்கு ஹெட்வெயிட் அந்த மைண்ட்ல ஏறுது. ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன், நான் இது பண்ணுவேன் எதுவுமே இங்க கிடையாது. எதுவுமே இங்க இது இல்லை. நான் கண்ணை மூடி திறந்து பார்த்தா அதான் நாளைக்கு அக்கௌண்ட் இருக்கு. அது வந்து கண்ணை மூடி திறந்து பார்த்தா இல்ல அவரோட யாருதுமே இருக்காது. ஜஸ்ட் அக்கௌண்ட் இது. சொல்லு. அவரோட ஃபேன்ஸே இப்படி எல்லாம் என்ன பேசுவாங்கன்னா அவருக்கு என்ன கேட்கணும்னு அவசியமா என்ன? ஜாலியா இருந்துட்டு போயிருக்கலாம். அவரோட ஃபேன்ஸே வந்து இப்படி எல்லாம் பேசணுமா? ஃபர்ஸ்ட் அவர் எதுக்காக வந்திருக்காரு? அவ்வளவு காசை விட்டு மறுபடியும் அந்த காசை விட்டுன்னு ஏன் எல்லாரும் சொல்றாங்கன்னா உண்மையிலே அவர் ஏதோ பண்றக்காக தான் வந்திருக்காரு. சும்மா வீட்டுல இருந்துட்டு நான் கட்சிக்காரங்க எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க அப்படின்னா எதுவுமே ஒரு விஎம்ஐல இருக்கும் போதே ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க. முதல்ல இப்ப பிறந்ததுல இருந்தே விஜய் வந்துட்டு இப்ப நாங்க ஏழை மிடில் கிளாஸ்ன்னு சொல்ல. புரியுதா? அவர் பணத்தை பார்த்துட்டு வந்தவர்தான். அதனாலதான் பணத்தை சரி கூட எத்தனையோ கோடிக்கணக்கில் இது. ஆனா மேட்டர் என்னன்னா 250 கோடி 275 கோடி அந்த சம்பளம் மேட்டர் இல்ல, பீஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? ஏன் அப்பயும் வந்துட்டு மெட்டல் டார்ச்சர் கொடுப்பான்னு எடுத்துக்கோ. அப்பயும் வந்துட்டு ரைடு கிடுன்னு சில மெட்டல் டார்ச்சர்லாம் இருக்கும். ஆனா இங்க வந்து இது எப்படின்னா திரும்ப நாளை தீர்ப்புல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரிதான். புரியுதா? அரசியல் பொறுத்த வரைக்கும் திரும்ப அவதிப்படணும்னு தெரிஞ்சுதான் அவரே வந்திருப்பாரு. இவனுக்கு என்னன்னா ஏன் பீஸ்ட்லயே இந்த டைலாக் வச்சாரு, உன்னை நம்பிதான் வரேன் கவுத்துற மாட்டீங்களே. ஏன் லியோலயே வந்துட்டு சொல்லியிருப்பாரு, உங்க தோலை செருப்பா தச்சு போடுற இதுவெல்லான்னு. யார நம்பி வரானுங்களோ அதான் அவனுங்களே வந்துட்டு தான். இது எப்படின்னா வீட்டுல சோறு துண்டு அப்பனை கூட திட்டுறதா இருக்கு. அப்பன் தப்பே பண்ணாம திட்டுற மாதிரி இது. கேள்வி கேட்க கூடாது. இல்ல அவனுங்களை விடு ப்ரோ. அவனுங்க சினிமா ஏதோ ஒண்ணு. இங்க நம்ம ஆளுங்களே அரசியலுக்கு வந்திருக்காரு, அவங்களே இப்படி பேசுறாங்கன்னா அப்ப அவனுங்க பேசாம இருப்பானுங்களா? அவங்களுக்கு ஒரு படம் பிடிக்கலன்னு பேசிருக்கானுங்க. திரும்பவும் சொல்றேன், பக்கத்து கட்சியாரெல்லாம் பாரு, அவன் வந்துட்டு எப்படி இருக்கான், என்ன பண்றான்றத பாரு. அதான் சினிமால மட்டும் மயிறு மாதிரி போய் அங்க பாக்குறானுங்களே, அவனுக்கு நல்லா அப்டேட் தரான், இவன் நல்லா இது பண்றான், அவன் நல்லா இது பண்றான், நம்மளுக்கும் இது வரணும்னு கட்சியும் போய் பாரு. இன்னைக்கு ஒருத்தன் போட்டிருக்கான் சன் பிக்சர்ல கமெண்ட்ல வந்துட்டு,
யோ கேவியனை டேக் பண்ணி யோ எப்படி எங்கேஜிங்கா வச்சுக்காம பாரு அவன் ஃபேன்ஸ அதான் நீயும் இருக்கியே அப்படின்னு இதெல்லாம் இல்ல இல்ல அண்ணனையும் டேக் பண்ணி இல்ல இல்ல போட்டிருக்கான். இதெல்லாம் கேட்க தருது இல்ல இல்ல அப்ப அந்த கட்சிக்காரன் எவனாவது இந்த மாதிரி அடிப்பானா? அதை தப்பே பண்ணாம எவனா அடிப்பானா? தப்பே பண்ணாலும் முட்டை கொடுப்பான். உன்னை தப்பே பண்ணாலும் முட்டை கொடுக்க சொல்லல. சரி குறுப்புற சொல்லுங்க. அதோட டாபிக் விட்றா. அதெல்லாம் ஒரு மாதிரி சண்டே அப்போ ஒரு மாதிரி இதுதான் இதுவோ சொல்லுங்க. இல்ல ப்ரோ, விஜய் ஃபேன்ஸ் நீங்க எப்படி பாருங்க? இதுல நான் வந்து எப்படி பாக்குறேன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆன்லைன்ல வந்து ஒரு 200 பேர் அவர் ட்ரோல் பண்றாங்களா? சோ 200 பேர் சேர்ந்தது வந்து தமிழ்நாடு கிடையாது. என்ன சொல்றீங்க? நீங்க ஒரு மெஜாரிட்டியா ஒரு கோர்ட்டுக்கு போய் பாருங்க. ஒரு உண்மைதான். கோர்ட் இப்ப யங்ஸ்டர் படிக்கிற எவ்வளவு பேர் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க தெரியுமா? ஒரு கவர்மெண்ட் செக்டரை போய் பாருங்க. இப்ப வேலைக்கு சேர்ந்தவங்க எவ்வளவு பேர் விஜய் வரணும் விரும்புறாங்க தெரியுமா? என்னைய கேட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா இப்போ டிவிக்கில வந்து அதிக விஜயை பார்த்து நிறைய யங்ஸ்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க. அதுல மெச்சூரிட்டி இல்லாத யங்ஸ்டர்ஸ் தான் இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கிறது. சோ இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துல அப்படியே சார்ட் அவுட் ஆயிரும் ப்ரோ. நீங்களே சொல்லுங்க. அவர் பார்க்காத பேட் பேஸா, அவர் பார்க்காத ட்ரோலா சொல்லுங்க. சோ வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் யானை மாதிரி திருப்பி திருப்பி எடுத்து வந்துகிட்டே தான் இருப்பாரு அவர் வந்துட்டு. இல்லைங்க, நான் அதாவது இங்க என்ன பிரச்சனை நான் கேக்குதுங்களா குரு ப்ரோ? கேளுங்க, சொல்லுங்க. இங்க என்ன பிரச்சனைன்னா, இங்க ஏதாவது தப்பு நடந்து அதை கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. இவனுங்களா வந்து ஒரு இது பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு இதுக்கு முன்னாடி எந்தெந்த கட்சியில இருந்திருக்கானுங்க, எந்தெந்த பார்ட்டியில ஒரு அரசியல் எப்படி ஒரு கட்சி எப்படி ஒர்க் ஆகும் இதெல்லாம் பேசிக்கா தெரியுமா? சும்மா பாத்தீங்கன்னா சொந்த கட்சியே போட்டு இது பண்ணா இவன்ல சமாளிப்பாங்களா இல்ல கட்சி வேலை பார்ப்பாங்களா இல்ல பாத்தீங்கன்னா அரசியல் பண்றத பார்ப்பாங்களா? கொஞ்சம் கூட ஒரு பேசிக் சென்ஸ் இல்லைங்க. இவரு அதான் சொல்றேன், ஒரு படி எடுத்து வச்சா இவனை சரிக்கு கூட தான் பாக்குறானே எனக்கு தெரிஞ்சு. ப்ரோ இல்ல ப்ரோ, இல்ல ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ உன்னுடைய ஆன்லைன்ல உன்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயில் ஆகும்போது நீ தான் எல்லாம் விஜய் திட்டுறோமே. கட்சியில சொந்த காசை போட்டு இப்ப புரியுதா? சொந்த காசை போட்டு இங்க அவ்வளவு உதவி பண்றானுங்க. அதான் சொந்த புரியுதா? பர்சனல் காசு இப்ப விக்னேஸ்வர இது பண்றாரு அது பண்றாரு எல்லாமே புரியுதா? பர்சனல் காசை போட்டு உதவி பண்றவங்க கூட அங்க போயிட்டு அவ்வளவு திட்டல. புரியுதா? மிஞ்சி மிஞ்சி போனா மிஞ்சி மிஞ்சி போனா உனக்கு நெட் அதான் உன் நெட் எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் தான் போகும். இல்லடா அங்கெல்லாம் தளபதியை தாண்டி, அதாவது தளபதி கட்சியில வந்து நிறை குறைகள் தான் சொல்லலாம். அது கௌரவமா சொன்னா அது வந்து என்ன சொல்ற கண்ணியமா சொன்னா ஒரே நிமிஷம் அதை வந்து கண்ணியமா சொன்னா அது வந்து ஏத்துக்குவாங்க. ஓகேங்களா? அங்க போயிட்டு நீங்க பேசுற மாதிரி இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா தளபதியை வந்து விஜய்னு பேரை சொல்லி கூட்டாலே அங்க நொறுக்கி தள்ளுவாங்க. புரியுதா? ஒருத்தனும் அது உசுரா நினைப்பானுங்க. அந்த ஆஃப்லைன்ல பேச தைரியம் இல்லாதவனுக்கு தான் இங்க பேசணுதுங்க. இங்கதான் வந்து இவனுக்கு கம்பு சுத்திக்கிட்டு இது பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அவரு பேரை வச்ச பாலம் செஞ்சுட்டு அவரு பேரை வச்சு ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு அவரையும் குறை பண்ணிக்கிட்டு தப்பு பண்ணிக்கிட்டு அவருக்கு எப்படி அரசியல் பண்ணணும்னு இவனும் சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க நம்பி அடைச்சு ஆரம்பிச்சிரு இல்ல இவங்களை கேட்டு ஆரம்பிச்சு ப்ரோ. இங்க இல்ல டிவிக்கு நலத்திட்ட உதவி பண்றத 4 பேர் ஷேர் பண்ற முடியல. ஆனா இவனுக்கு அண்ணனை கேள்வி கேக்குறானுங்க. அதுதான் வீடியோ வந்துருக்கு பார்த்தா 2 ரீட்வீட் 3 ரீட்வீட். கோயம்புத்தூர் சவுத்ல 18 உமன் பொண்ணுங்க வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ எத்தனை பேர் ஷேர் பண்ணிருக்கீங்க? எத்தனை பேர்? ஒரு வீடியோ பாக்கல நான் ட்விட்டர்ல. ஆனா இன்ஸ்டாகிராம்ல சுத்துது. ஒரு வீடியோ பார்க்கல. ஒரே ஒரு வீடியோ பார்த்து 2 ரீட்வீட். அத கூட பண்ண முடியல. நான் அததான் சொல்றேன். ஒரு நிமிஷம். ட்விட்டர்ல இந்த கண்டென்ட் தான் எடுப்பானுங்களே தவிர இது உலகம் கிடையாது. இவரே இன்ஸ்டாகிராமே உலகம் கிடையாது. சோசியல் மீடியா உலகம் கிடையாது. வேற விஷயம். சோசியல் மீடியால லாஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது இதுதான். ஃபேஸ்புக் வேணா இதுக்கு முன்னாடியே தான். ஃபேஸ்புக் இதுக்கு பின்னாடி இருக்குமே தவிர ட்விட்டர் யூசர் தான் ரொம்ப கம்மியே. இவனுக்கு நினைப்பு எப்படி இருக்குதுன்னா, நான் அதான் சரி இப்போ சிம்பிள் விக்னேஷ் ப்ரோ. என்னைக்குமே இப்போ நான் இப்போ ஒரு மைண்ட் செட் எடுத்துப்போம். ஒரு ட்வீட் நான் விஜய்க்கு அகேன்ஸ்டா யாரா போடுறானுங்கன்னா என் சுத்து மொத்த விஜய் ஃபேன்ஸா கடிப்பானுங்க அவனுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்ச போடுறது என்னன்னா ஒரு தைரியம்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட்னு எடுத்துப்போம். புரியுதா? சரி தைரியமா போடுறேன் அப்படின்னு. அந்த தைரியத்தை நீ ஏன் எதிர்கட்சிகிட்ட காட்ட மாட்டேன்? அந்த பயம் அதுக்கு தான் இந்த ஒரு டயலாக் இருக்கும்ல சீம்ஸ்ல. அந்த பயம் இது இருக்குல்ல. அப்புறத்துக்கு ஏரியாக்குள்ள வரன்ற மாதிரி. அதான் இங்க நம்ம இழிச்சோம் எனக்கு புரியுதா? அதான் சொந்த கட்சி திட்டினா நம்ம கேட்க மாட்டோம். பயம் மாதிரி ப்ரோ. இல்ல ப்ரோ இங்க திரும்பவும் சொல்றேன். சீரியஸா பேசுறேன் ப்ரோ. இல்ல வேட்டைக்காரன் பார்த்து நம்ம சொல்றோம். இங்க அவரை குறை சொல்றவங்களுக்கு என்னன்னா அவங்க போடுற ட்வீட் ஆன்லைனோட இதுதான் அவங்க தெரிஞ்ச அரசியல். ஆனா இங்க உட்காந்து சூர்யாவை கடிச்சிட்டு இருக்கானுங்க கோட் பண்ணி. இல்ல ப்ரோ, ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். கொள்கை ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் விஜய் வந்து யாரும் அவ்வளவா இது சொல்ல மாட்டாங்க. சும்மா வந்து இங்க உட்காந்துட்டு
சும்மா ஒரு மாசம் டேட்டா போட்டுட்டு அவங்க போடுற ட்வீட் தான் பாலிடிக்ஸ் சில பஸ் சில பேர் கேக்குதா? நினைச்சிட்டு இருக்கு, அவர் பேசி முடிக்கட்டும். குரூப் பேசு. சொல்லுங்க இல்ல குரூப். ப்ரோ ம். இல்ல ப்ரோ, கொள்கை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் யாரும் அவரை குறை சொல்ல மாட்டாங்க. இங்க சில பேர் என்னன்னா அவங்க போடுற ட்வீட் தான் வந்து பாலிடிக்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அதுதான் அது அவங்க நினைச்சிருக்க பாலிடிக்ஸ் தான் இங்க பிரச்சனையே. கரெக்ட். நீங்க நல்லா பாருங்களேன், ஒரு நல்ல மெச்சூரிட்டியான பொலிட்டிஷியன் வந்து கண்டிப்பா விஜயோட எந்த கொள்கையும் வந்து இது சொல்ல மாட்டான். சும்மா ஒண்ணுமே தெரியாது தற்கூரிங்க இருக்கான்னு பாருங்க ஃபுல்லா வந்துட்டு. அவரை ஃபேம் பண்ணா நம்ம எப்படி ஃபேம் பார்க்கலாம், அவரை எதிர்த்து நமக்கு எப்படி கொள்கை இல்லைங்க, கொள்கையை தாண்டி அங்க இஷ்யூக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்றாங்களா, புரியுதுங்களா? சரி, ஓகே, தளபதி அவர் வந்து அறிக்கை விட்டுட்டாரு. அதை வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்லாம் பாத்தீங்கன்னா தளபதி வந்து இது பண்ணி அவங்க வந்து கொண்டு போயிட்டாங்க, ஓகேங்களா? ஏன்னா தளபதி பத்தி பேசினாதான் உங்களுக்கு டிஆர்பின்னு வைக்கலாம், அவங்க கொண்டு போயிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன், இப்ப கட்சிக்காரங்க இப்ப ராஜ்மோகன் பேசியிருக்காங்க, அதை எவனாச்சும் எடுத்து போட்டிருக்கானா, இல்ல நம்ம வந்து தாவேக்காவை சேர்ந்த யூடியூப் சேனல்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எடுத்து அந்த என்ன சொல்றது அந்த டீட்டெயிலாம் எடுத்து போட்டுருக்காங்க, அதை எடுத்து யாராச்சும் ஸ்ப்ரெட் பண்ணாங்களா, இல்ல இவன்லாவே பாத்தீங்கன்னா அது வந்து இண்டிவிஜுவலா அந்த டேக் ட்ரெண்ட் பண்றது இது பண்றதுன்னு சொல்லிட்டு அதை முன்னெடுத்து பண்ணலாம்னு கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் தளபதி, அதாவது பாத்தீங்கன்னா இப்போ அவனுக்கு என்ன நினைக்கிறாங்க, அவ்வளோ பெரிய ஃப்ரேம், அவ்வளோ பெரிய மனுஷன், புரியுதுங்களா? இன்னைக்கு ரோட்ல இறங்கி வந்து நின்று இது பண்ணு, அப்படி ஏதாவது ஆச்சு, ஒரே ஒரு சின்ன அசம்பாவிதம், ஒரு உயிர் சேதம் அது இதுன்னு ஆச்சு, ஓகேங்களா? என்ன ஆகும்? இல்ல கொஞ்சமாச்சும் அவங்களுக்குலாம் பேசிக், எனக்கு அதாவது அரசியல் அறிவு தாண்டி முதல்ல அறிவு இருக்கான்னு எனக்கு டவுட்டா இருக்கு அலெக்ஸ். இந்த கேள்வி கேட்கறவங்க காலில இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பாரி வைக்கிறவங்க இழ கொட்டுறவங்க எங்க போய் முடிய போகுது, என்ன ஆகுதுன்னு ஒன்றும் புரியல. இல்ல இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஜெனரல் பாலிடிக்ஸே தெரியல, நீங்க அரசியல் அறிவெல்லாம் கேக்குறீங்க. ஜெனரல் பாலிடிக்ஸ்னா என்னன்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்களே, என்ன பண்ண முடியும்? சொல்றேன், இல்ல எல்லாருக்கும் மைண்ட் எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா முதல்வன் சர்க்கார் கோபடம் ரியாலிட்டி இது 3 மணி நேரம் கைத்தட்டி ஏஞ்சி வந்துடலாம் பாக்குறானு. இல்ல பரபரப்பா போகும் தெரியுமா, அந்த மாதிரி போகணும் போலதான். அந்த மாதிரி தான் அவனுக்கு வீக்கெண்டுக்கு ஒண்ணு இல்ல ப்ரோ. இப்பெல்லாம் ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ ஒன்னு சொல்றேன், ஒரு நிமிஷம் இல்ல. ஐபிஎல் இல்ல, என்டர்டைன்மெண்ட் இல்ல, படம் இல்ல, எதுவுமே இல்லாத போது விஜய் அரசியல்ல வந்துட்டு உட்காந்து பரபரப்பா மாஸ்க் காட்டுவாரு, உட்காந்து கை தட்டலான்னு வரானுங்க இவனுங்க. அது நடக்காத போது விஜய் தட்டுறானுங்க. என்ன இதான் சினிமாவா, இது எக்ஸ்பெக்டேஷன் இதான் எல்லாத்துக்குமே ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல அவர் ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு இறங்கி வரான்னு வைங்க, உன்னால ஒரு கிரவுண்ட் இருக்கா, அந்த கூட்டம் கண்டிப்பா பின்னாடி வந்து உட்காரும். ஒருவேளை ஒரு சின்ன ஸ்டாம்ப் ஐடோ இது ஆச்சுன்னா யார் பொறுப்பு? அதுதாங்க கேக்குறேன். எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. அதுக்கு தாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஒரு அதுக்காக தாங்க மத்தவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எப்படா என்னடா தப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ஒரு நிமிஷம். அங்க ஆந்திரால அல்லு அர்ஜுன் ஜஸ்ட் அங்க இருக்கிற கவர்மெண்ட் லைட்டா கொஞ்சம் அந்த பகச்சந்தான் தான். அவன் போன இடத்துல 2 சாவு வந்துச்சுன்னு தூக்கி செல்ல வச்சு அவனை செல்ல வச்சுதான் வெளில எடுத்தானுங்க. ஆனா வெறும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனா செல்ல வச்சானுங்க, வச்சுட்டு அது உடனே வெளில எடுத்தானுங்க. விஜய் கட்சி தொடங்கியிருக்காரு. இப்ப விஜய் மேல ஒரு சின்ன வந்துதான் இருந்தாலும் தூக்கி கொண்டு போய் கண்டிப்பா செல்ல வைக்க பாப்பானுங்க. அதாவது நீ அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும் புரியுதா? அங்க லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும். இப்ப தளபதி மேலேயே பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணல, ஒரு கேஸை கூட போடுறாங்க. நீங்க அதுக்கு பொதுமக்கள் கட்சிக்காரங்க பொதுமக்கள் எந்த அளவுக்கு அதை ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க ரோட்டுக்கு வந்துருவாங்க, புரியுதா? எங்கெங்கயோ போகும்டா, தமிழ்நாடே ஒரு மாதிரி ஆயிட்டான். நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றேன்னு நினைக்காதீங்க, மனுஷனா வீட்டுல ஒருத்தவரா நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஏதோ ஒண்ணு கொளுத்தி போட்டு எங்கேயோ போய் அது நிக்கும். எல்லாத்தையும் அவர் வந்து என்ன சொல்ற யோசிச்சுதான் பண்ண முடியும். சும்மா எடுத்தங்க இவங்களுக்கு அதான் சொல்றாங்களே. இல்ல இவ்வளவு பேசுறாங்களே, இன்னைக்கு வந்து 2 மாவட்ட நிர்வாகிகள் போயிருக்காங்க, விஜய் அன்பன் கல்லணை, அப்புறம் வந்து டிகே பிரபுவண்ணா, 2 பேரும் நேரடியா போய் அந்த உடலுக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு வந்திருக்காங்க. அத பத்தி ஏன் பேச மாட்டாங்க? நம்ம இவ்வளவு ஸ்டெப் எடுக்கிறோம், நம்ம ஆளுங்கட்சி கூட நம்ம எதிர்கட்சி கூட இல்லையா, அந்த அந்தஸ்து கூட நம்ம கிட்ட இல்ல. ஓகேயா, இவ்வளவுக்கு நம்ம போட்டோ எடுக்கிறோமே, நம்ம கட்சி இவ்வளவு செயல்படுது, அத பத்தி ஏன் பேச மாட்டீங்க? எல்லா விஷயத்துக்கும் தலைவரே வந்து இறங்கி வரணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையவே கிடையாது. அவர் மூலியமா ஒரு அறிக்கை வந்து அது வந்து மக்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாலே போதும்.
அப்புறம் எதுக்கு கீழ இருக்கிற தொண்டர்கள் அப்புறம் வந்து செயலாளர் அப்படி இல்ல. தலைவர் இன்னொரு அறிக்கை இங்க விடுறாங்கன்னு இங்க சொல்றாங்க. பாருங்க, இல்லங்க ஒரே ஒரு இல்ல விஷயம் இல்ல மட்டும் இது ஒரே நிமிஷம் நான் தெளிவா சொல்லிடுறேன். டோட்டல் மியூட் பண்றேன். சாரி, நான் தெளிவா சொல்லிடுறேன். அதாவது தளபதி இது மக்களுக்கு தெரிவிச்சுட்டாரு. ஓகேங்களா? அதுக்கான ஆக்ஷன் வந்து அது எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன தண்டனையோ அது வந்து பாத்தீங்கன்னா சும்மா இந்த இது சஸ்பெண்ட் பண்றது, இல்ல விசாரணை கமிஷன் வைக்கிறது, அப்புறம் வேலைக்கு திரும்ப ஜாயின் பண்றது, இந்த மாதிரி வேலைங்கள்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே கட்சி, அதாவது சாரி கட்சின்ற பிறகு ஒரு கவர்மெண்ட்னா அது வந்து இந்த மாதிரிலாம் சில வேலைங்கள்லாம் பண்ணும். அது இந்த கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, ஏடிஎம்கே வந்தாலும் அதை வந்து பண்ணும். ஏன்னா அது வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு பிளாக் மார்க் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் தான் எப்பயுமே காப்பாற்ற பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒருவேளை அவங்க எதுவும் ஆக்ஷன் எடுக்கல, இந்த என்ன சொல்றது அப்படியே விட்டுட்டாங்க, இதை என்ன சொல்றது அந்த போலீஸ்காரங்களை அப்படியே ஒரு மாதிரி சும்மா சாதாரணமாக கேஸ் போட்டு அப்படியே விட்டுட்டாங்கன்னு நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எதுவும் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து அது அது அந்த அறிக்கையிலே தெளிவாக எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து என்ன தண்டனையும் என்ன இதுவோ அது தண்டனையாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எழுதியிருப்பாரு. நடவடிக்கையை தாண்டி அது வேலையை விட்டு தூக்குறது அது இதெல்லாம் தாண்டி அது தண்டனையாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தாச்சு. இன்னைக்கு வந்து அவர் அறிக்கை வெள்ளை இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா இதை பற்றி அவர் வாய்ஸ் அவுட் பண்ணலன்னு வைங்களேன், இன்னைக்கு அது ஒரு துண்டு சீட்டா போயிருக்கும். புரியுதுங்களா? மக்களுக்கு சேர்க்க வேண்டிய சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த கேஸை எப்படி கொண்டு போறாங்கன்றத பத்தி அடுத்தடுத்து நம்மளோட மூவ்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? ஒரே நாள் அரசியல்ன்றது ஒரே நாள்ல பண்ற இல்ல, முடியாது. அது மத்த தற்போது நீங்க தெரியும். கட்சிக்காரனே நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றான். எந்த அறிக்கை வந்தாலும் அதுல ஒரு கோளாறு போட்டு கண்டுபிடிச்சு பேசுறான் அப்படின்னா, நம்ம கட்சியில இருக்கவங்க, நம்ம தளபதியை எங்க நேசிக்கிறவங்க, கட்சியில நம்ம இருக்கவங்க தளபதி போட்ட சொல்லாதீப்பா. ஆட்களை ஏன்பா இல்ல கட்சியில இல்ல இருக்கவங்க இல்ல சொல்லாதீப்பா. சொல்றேன். இல்ல நான் பொதுவாக சொல்றேன். ஓகேங்களா? நம்ம தளபதியை நேசிக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, நம்ம தளபதி வந்து நம்ம இல்ல நம்ம ஸ்பேஸ்ல இருக்கோம் இல்லைன்னா வந்து இன்னும் வந்து இதை டீப்பாவே சொல்லியிருக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து என்ன நம்ம தலைவரை தாண்டி வேற யாருமே தேவையில்லைங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஓகேங்களா? இல்ல தலைவர் மட்டுமே போதும். 234 தொகுதியிலும் தளபதி இல்ல கட்சிக்கு மட்டும் தளபதி மட்டும் போதும். கட்சியில தளபதி மட்டும் இருந்தா போதும், 2026 ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை தளபதி மூட தான் இல்ல நம்பிக்கையில இருக்காங்க. தளபதி தான் மெயின். இங்க பாரு தளபதி தான் மெயின். தளபதி தான் மெயின். அவங்களுக்கு கீழே வந்து சொல்றது கேள்டா. தளபதி தான் மெயின். தளபதிக்காக தான் வந்திருக்கோம். புரியுதா? ஆனா ஒரு கழகம்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியா ஒர்க் வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. அதுக்கான ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. அத கூட புரிஞ்சிக்காத என்ன சொல்ற முட்டாள்தனமா பாத்தீங்கன்னா அது வந்து அது பேசினா அதுக்கு யாரையும் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. இல்ல அதுக்கு தான் நானும் பேசாம இருக்கிறேன். என்ன பண்ண முடியும்? ஒரு நிமிஷம் இதெல்லாம் பேச முடிய மாட்டேங்குது. ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். நராட்டோ, நீ தயவுசெய்து ரெக்வெஸ்ட் வைக்கிறதா டிஎம்ல வை, டைரக்டா வைக்காத. இல்ல இங்க பாரு, நார்மலா வச்சனா பேசு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பேசு. பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க மாத்தி மாத்தி, அதனால சொல்றேன். அப்படியா? இருக்குடா உனக்கு. நீ ஆமா தீனா தீனா என்ன தெரியுமா, நீ மனசுல ஒண்ணு பாசிட்டிவா இல்ல ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். மனசு அவனை பத்தி மட்டும் சொல்லிடுறான். மனசுல ஒண்ணு பாசிட்டிவா தான்டா நினைக்கிறேன் தீனா. ஆனா வாய் வழியா வரும்போது அது நெகட்டிவா கன்வே ஆயிடுது. வேற ஒண்ணும் இல்ல, அதான் உன் பிரச்சனை. உன்னை கெட்டவன் சொல்லல, ஒரு செகண்ட் வந்து யோசிச்சுட்டு மனசுக்குள்ளேயே ஒரு தடவை பேசிட்டு அடுத்து பேசு. உன்னை டிஸ்டர்ப் பண்ண ப்ராப்ளம் இல்ல, நீ பேச வர்றது நினைக்கிறேன் ப்ராப்ளம் இல்ல. சரிடா, வன்மத்தை கொட்டிட்டியா? பாட்டு நீங்க பேசுங்க ப்ரோ. அதாவது ப்ரோ விக்னேஷ் ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி கழகத்தை பத்தி கன்ஸ்ட்ரக்டிவா ஃபீட்பேக் கொடுக்குறவங்க இருக்காங்கல்ல, ஓகே வெல்கம் தான். ஆனா கொஞ்ச நாளாவே ஒரு போக்கு என்ன நான் பாக்குறேன்னா, ஆதரவாளர்கள்னு சொல்லிக்கிறாங்க, அனுதாபின்னு சொல்லிக்கிறாங்க, அதுக்கப்புறம் குறையாவே பேசுறாங்க. அதுவும் பொது வழியில வந்துட்டு இது வந்து ஒரு பின்பத்தை கட்டமைக்கிறதுக்கு இந்த கட்சி வந்து ஒற்றுமையா இல்ல, இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எந்த கட்சியில தாங்க வந்து பூசல்கள் கிடையாது, பிரச்சனைகள் கிடையாது, பேசி தீர்த்துப்போம். எல்லாமே நம்ம நாளைக்கு ஒருங்கிணைச்சு தான் நம்ம வேலை செய்ய போறோம். அப்படி இருக்கும்போது நான் கொஞ்ச நாளாவே இந்த போக்க பார்த்துட்டு இருக்கிறேன். இவங்கள வந்து டேக் பண்ணி டிவிக்கு ஹெச்கியூ அட்டாக் பண்ணி, அப்புறம் தலைமை அட்டாக் பண்ணி, இந்த மாதிரி நீங்க சரியா பண்ணலையா, இது நீங்க வந்து இது எப்படி நான் பாக்குறேன்னா, இது வந்து சொல்லக்கூடாதுன்ட்டு இல்லை. இப்ப நானும் ஒரு கார்பரேட்ல தான் வேலை செய்யறேன். இப்ப எனக்கு ஒண்ணு பிரச்சனை என் டீம் இல்லைன்னா நான் பேசிப்பேன். அது தனிப்பட்ட முறையில பேசிப்பேன். இப்ப என் டீமுக்கு வந்து கலகம் ஏற்படுத்துற மாதிரி இது சரியில்லைன்னு வெளியில இருக்கிறவன் இதை பயன்படுத்திப்பான். அரசியல்ல வந்து 1+1 = 11 தான், 2 கிடையாது. ஓகேங்களா? உங்களோட இதை நாளைக்கு அவன் கோட் பண்ணி, பாத்தீங்களா இந்த கட்சி நேற்றுக்கு ஆரம்பிச்சது ஒன்றும் சரியில்லை, யாரும் கவனிக்கிறது இல்லை, நடத்தல, அந்த மாதிரியான டாக்குக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ள கண்டென்ட்டா போயிடுங்க. அது நான் பேசாதேங்கன்னு நான் சொல்லலை. குறை நிறைகளை பேசுறதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு, ஃபார்மேட் இருக்கு.
நீங்க கோவத்தையோ உங்க பேஷனையோ தெரிவிக்கிறதுக்கு இது வழி கிடையாது. அதுதானே நீங்களும் சொல்றீங்க விக்னேஷ்? கண்டிப்பா கொஞ்ச கண்டிப்பா நாளாவே அதேதான். பார்த்துட்டு இருக்கேன். அத டேக் பண்ணி இப்ப நான் டிஎல்ஏ பார்க்கும்போது என்ன எனக்கு தெரியுதுன்னா, இந்த கட்சியை பத்தி ஒரு நெகட்டிவிட்டி பின்பம் தான் ஓவராலா. ஓகேங்களா? அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சித்து ப்ரோ ஒரே இந்த நிமிஷம் கழகம் இடைமறிக்கிறதுக்கு கொஞ்சம் சாரி. நீங்க ஒரு பாயிண்ட் இல்ல சொன்னீங்க, அதுல இருந்து பேசுங்க நான் பேசுங்க. சொல்லிடுறேன். என்னன்னா இங்க ஆன்லைன் இருக்கிறத பொறுத்தளவு எல்லாருமே தெளிவா இருக்காங்க. நம்ம மட்டும் கிடையாது, நம்ம பிடிக்காதவங்களும் சரி, நம்ம பிடிச்சவங்களும் சரி, எல்லாருமே இங்க தெளிவா தான் இருக்காங்க. இங்க வந்து ஒரு தப்பான பிம்பம் கட்டமைக்கப்படுது தளபதியை பத்தி. நெகட்டிவா பாத்தீங்கன்னா வேணுமுன்னே பாத்தீங்கன்னா ஃபேக் நியூஸ் எல்லாம் அபிஷியல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஓகேங்களா, அந்த சேனல்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்றாங்க அவங்க யாரு கீழே இருக்குன்னு சொல்லிட்டு. இவங்க இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, தளபதி மேல அன்பு இருக்கவங்க, இங்க உட்காந்து நெகட்டிவ் சொல்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப்லைன்ல போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல வந்து இங்க வந்து ஒரு கார்பரேட் வந்து அதான் ஒரு ஆளுங்கட்சி வந்து ஒரு மீடியாவை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுது, எந்த அளவுக்கு ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணுது. ஏன்னா பாமர மக்களுக்கு தெரியாது, நியூஸ் சேனல்ல போறது உண்மைன்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க கிட்டலாம் எத்தனை பேர் போய் ரீச் அவுட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் போய் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ நோக்கம் ஃபுல்லா இங்க தானா இல்ல இங்க நெகட்டிவ் சொல்றது மட்டும் தானா? இதோட பெரிய விஷயங்க போயிட்டு இந்த இது ஆஃப்லைன்ல போயிட்டு மக்களுக்கு அது தெரியப்படுத்துறது. எனக்கு என்ன சொல்றதுன்னா எது புரோஜனமான வேலையோ அதை பண்ண மாட்டானோ, திரும்ப திரும்ப சேர்த்து வேலையை. பிரயோஜனமானது என்னன்னா, இந்த ஆட்சியில இல்லாத குறைகளா நம்ம கழகத்துல இருக்கு, இந்த நிர்வாகத்துல இல்லாத குறைகளா நம்ம இதுல இருக்கு. அத பிரதானமா பேசுங்க. இத பத்தி பேசுறதுக்கு நான் வேணாம்னு சொல்லல. உங்க குரல்களை நெரிக்க நான் யாருமே இல்ல. உங்க கழகத்துல இருக்கிறத பேசிக்கோங்க தயவு செஞ்சு. அத வந்து அணுகக்கூடியவங்கள வந்து டிஎம் பண்ணி பேசுங்க. பொது வழியில நீங்க நெகட்டிவிட்டியா வந்து தான் பார்க்கப்படும். உங்களோட எண்ணங்கள், நோக்கங்கள் நல்லா இருந்தா கூட, அது நாளைக்கு உங்க எதிரிகள் பயன்படுத்திப்பாங்க. அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து உங்க எண்ணங்கள் பரிசுத்தமா இருக்கலாம். உன் நோக்கம் வேணா நல்ல நோக்கமா இருக்கலாம். ஓகே, இந்த கட்சியில வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு. வெளியில இருக்கிறவங்க அத வந்து நம்ம நம்ம ஆட்சியிலேயே இல்ல. ஓகே. அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. குறை நிறைகள் வந்து பிரதானமா நீங்க வைக்க வேண்டியது குடிமக்களா. நீங்க இந்தியாவோட சிட்டிசன், தமிழ்நாடு வாழ்றீங்க. உங்களோட ஆட்சி நீங்க தேர்ந்தெடுத்தவங்க சரியாவே பண்ணல. அத பேசுங்க முக்காவாசி நேரம். அதையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இத வந்து நீங்க இப்படி டேக் பண்ணி பண்ணும்போது எனக்கெல்லாம் வந்து வருத்தம் என்னன்னா, இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 300 நாள் தான். எதிரிங்க இதெல்லாம் பயன்படுத்திப்பாங்க. எதிரிங்க ஏற்கனவே அவதூறுலாம் ரொம்ப கேவலமா பரப்பிட்டு இருக்காங்க. அதுவும் பெய்டு மீடியா வழியா நீங்க சொன்ன ஒரு மாதிரி. நிமிஷம் சித்து ப்ரோ, சொல்லுங்க நான் குறுக்க பேசுறேன். எனக்கு எப்படி தோணுதுன்னா, அவங்க வந்து தன்னோட அந்த லைம் லைட்டை யூஸ் பண்ணி அவங்க வந்து நான் வந்து ஷோ ஆஃப் வரேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முன்ன இருந்த சரி, இப்போ பேசுற போதே சரி, நம்ம ஏற்கனவே வந்து இதை பத்தி ஒரு பெரிய குரூப் கால் முதற்கொண்டு பேசணும். அதை வந்து எப்படி போர்ட்ரே பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அது வந்து மான்ஸ்டர் அடிஸ்டாப்ல எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே விக்டிம் கார்டு வந்து பிளே பண்றது, இந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. இதெல்லாம் வந்து பாக்குறது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு தேர்ட் பர்சன் பார்ட் ஆஃப் இருந்து பார்க்க போகும்போது கரெக்டா லைம் லைட்டை பார்த்து எனக்கு வந்து நான் இப்ப நிறைய பேர் அதுதான் யூஸ் பண்றாங்க. நல்லா வந்து வேகமா வந்து தளபதியை பத்தி புகழ்றது, இல்ல யாரையா பத்தி புகழ்றது, புகழ்ந்து வந்து ஒரு வியூஸ் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் கேதர் பண்ணிக்கிறது. அடுத்து யார புகழ்ந்தோமோ அவனையே பத்தி அவதூறு பேசுறது, பேசி அதுல இருந்து ஒரு செட் ஆஃப் லைம் லைட்டை பேசிக்கிறது. அடுத்து தன்னை வந்து எப்படி காமிச்சிக்கிறதுன்னா நியூட்ரல்னு காமிச்சிக்கிறது. பத்தியா நான் அவரே திட்டினேன், இப்ப நான் வந்து உன்னையும் திட்டுவேன். இதன் மூலம் வந்து அடுத்து வந்து என்னது, அதை வந்து அப்படியே பிசினஸா மாத்துறது, காசா மாத்துறது. இந்த மாதிரிதான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி லைம் லைட்டை யூஸ் பண்ணி தன்னோட ஃபேமையும் தன்னோட பிசினஸையும் தன்னோட பணத்தையும் தனக்கு தனியா ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாங்க. டைம் கொடுக்கப்படும். இல்ல அதான் உண்மையும் கூட, நீ சொல்றதுதான் உண்மையும் கூட. சரி 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 அதுதான் இப்ப வந்து தனக்குன்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கிறது. இப்ப இந்த கட்டமைப்பு மூலம் என்ன செய்யறாங்க, அடுத்து வந்து ஒரு நம்மள்ட்ட இருந்து ஒரு சின்ன சின்ன பேருக்கு வந்து ஒரு வேரியேஷன் வரும். இப்ப சிப்ரோ சொன்ன மாதிரிதான், நம்ம வந்து நீங்க வந்து தவறோ இல்ல வந்து குறைகளை சொல்லக்கூடாதுன்னு சொல்லல, குறைகளை சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த குறைகளை சொல்றவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட வந்து பெருசா தெரியும். சரி, சப்போஸ் வந்து ஒரு ரீட்வீட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் ஒரு லைக் பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து அடுத்த தளபதியை பத்தி பேசும்போதோ, நீ நேத்து வந்து என்னப்பா என் கூட வந்துட்டு இன்னைக்கு வந்து வேற ஒருத்தவங்களோட இருக்கிய, உனக்கு வந்து இதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே ஒரு பிளேட்டை மாத்தி அது ஒரு பிளே பண்றது. என்னென்ன விஷயம்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறதுக்கு வந்து துப்பில்ல